சுவாமியே சரணம் ஐயப்பா. இருமுடி தாங்கி நாமெல்லாம் சபரிமலைக்கு போறோம்ல, அந்த இருமுடிய ஃபர்ஸ்ட் ஏந்தி சபரிமலைக்கு போனது யாரு? எங்க கெஸ் பண்ணுங்க பாப்போம் யாருன்னு. அது வேற யாரும் இல்ல, நம்ம சுவாமி ஐயப்பன் தான். என்னப்பா சொல்ற, நாமெல்லாம் இருமுடி எடுத்துட்டு ஐயப்பனை பார்க்க போறோம், ஆனா ஐயப்பன் இருமுடி எடுத்துட்டு யாரை பார்க்க போனாரு அப்படிங்கிறது தானே உங்களோட சந்தேகம். அதுக்காக தான் இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு குட்டி ஸ்டோரி வச்சிருக்கேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மகிஷி அப்படிங்கிற ஒரு பயங்கரமான அரக்கி மேலோகம், பூலோகம், கீழோகம், தேவலோகம்னு எல்லாரையும் போட்டு செம்ம டார்ச்சர் பண்ணிருக்காங்க. தேவர்கள் செம்ம அப்செட். அங்க பிரகஸ்பதினு ஒரு முனிவர் வந்து, இனிமேல் இந்த பயங்கரமான அரக்கிட்ட இருந்து நீங்க தப்பிக்க முடியாது, அதனால நீங்க நேரா தர்மசாஸ்திராட்ட போங்கன்னு சொல்லியிருக்காரு. தர்மசாஸ்திராட்ட போய் இவங்க எல்லாம் கேட்கவும், கரெக்டான காலம் வரும்போது நானே பூமியில தோன்றுவேன் அப்படின்னு சொன்ன தர்மசாஸ்திரா பல ஆண்டுகளுக்கு பிறகு நம்ம ராஜசேகர பாண்டிய மன்னன் அப்படின்னு அவரோட ஒரு கடுமையான பக்தர் வந்து பம்பை ஆற்றங்கரையில வேட்டைக்கு போறாரு. அப்படி போயிட்டு இருக்கும் போது அங்க குழந்தையா வந்து பிறக்கிறாரு தர்மசாஸ்திரா. அவர் தான் நம்மளோட சுவாமி ஐயப்பன். அது வரைக்கும் பிள்ளையே இல்ல ராஜசேகர மன்னனுக்கு செம்ம அப்செட்ல இருந்தவரு. இந்த புள்ள அது இவ்வளவு அழகான ஒரு பிள்ளையை பார்த்தோன்னே, ஆஹா நமக்கு ஒரு குட்டி ராஜகுமாரன் கிடைச்சிட்டான்னு சொல்லி அரண்மனை கொண்டு வர்றாரு. அரண்மனைக்கு வந்தவனே அங்க இருக்கிற மகாராணியும் பாப்பாவை பாக்குறாங்க. பாப்பா செம்ம அழகு. அந்த பாப்பா அந்த அரண்மனைக்கு வந்த அந்த செகண்ட்ல இருந்து நாட்டுல எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா நடந்துச்சு. அவங்களுக்கு இருந்த எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துச்சு. நாடே வேற லெவல்ல சந்தோஷமா இருந்துச்சு. இந்த கேப்ல அந்த மகாராணிக்கு இன்னொரு பாப்பாவும் பிறந்துச்சு. சரி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம சுவாமி ஐயப்பன் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்தாரு, பெரிய ஆள் ஆனாரு. அப்ப அவர் ஏகப்பட்ட வித்தைகள்லாம் கத்துக்கவும் ராஜசேகர மன்னர் ஐயப்பனை எப்படியாவது நெக்ஸ்ட் கிங் ஆக்கிடணும்னு முடிவு பண்ணி அதுக்கான வேலைகளை பார்த்தாரு. ஆனா அங்க இருந்த மந்திரிகளுக்கு அது பிடிக்கல. மன்னருக்கு பிறக்காத ஒரு பிள்ளைய வந்து எப்படி நம்ம வந்து கிங் ஆக்குறது அப்படின்னு சொல்லி மெதுவா ராணியோட காதுல போய் ஓதி மந்திரிங்க, ராணி, வைத்தியர் எல்லாரும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணாங்க. அது என்னன்னா, ஐயப்பனை வந்து நம்ம காட்டுக்கு அனுப்பி, ராணிக்கு வந்து பயங்கர தலைவலி, வயிறு வலி, ஏகப்பட்ட வலி அப்படின்னு சொல்லி நீ போய் புலிப்பாலை கொண்டு வந்தாதான் சரி பண்ணிட முடியும். மன்னர் பயங்கர அப்செட். எப்படி இத்தனோண்டு சின்ன பையனை வந்து காட்டுக்கு அனுப்புறது புலிப்பால் எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி, ஆனாலும் போயே தீரணும் அப்படின்னு சொன்னோன்னே மன்னர் வந்து ஒரு துணியை எடுத்து அதுல கொஞ்சோண்டு தேங்காய் வச்சு, அதுல கொஞ்சோண்டு நெய் வச்சு, அது போக போற வழியெல்லாம் சாப்பிட்றதுக்கான விஷயங்கள்லாம் கட்டி ஒரு இருமுடியாக்கி ஐயப்பனுக்கு கொடுத்தாரு. அந்த இருமுடிய தலையில சுமந்துகிட்டே தான் மலையேறி போய் தன்னோட தாய்க்கு தாய்ப்பாலை கொண்டு வந்தாரு. இப்ப புரியுதா எதுக்காக எல்லாரும் இருமுடி சுமக்கிறோன்னு? மொத ஐயப்பன் அதை சுமந்துட்டு போற வேதனையும் வலியும் முழுக்க முழுக்க தெரிஞ்ச ஒரு நபர் யாருன்னா ஐயப்பன். அதாலதான் தன்னோட பக்தர்கள் இருமுடி சுமந்து வந்து தன்னை வேண்டும் போது, ஆஹா இவ்வளவு கஷ்டப்பட்டு, அதாவது தான் பட்ட அந்த கஷ்டத்தை அவங்களும் பட்டு வந்திருக்காங்களேன்னு தான் பக்தர்கள் கேட்டதெல்லாம் கொடுக்கும் ஒரு அற்புதமான அன்னதான பிரபுவா இருக்கார் நம்ம ஐயப்பன். சோ இதுதான் இருமுடி ஃபர்ஸ்ட் யார் தூக்கிட்டு போனாங்கிறதுக்கு குட்டி ஸ்டோரி. இது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் இன்னொரு ஸ்டோரியோட உங்களுக்கு சந்திக்கிறேன். சுவாமியே சரணம் ஐயப்பா.